ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜிகேக்கு உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் வைக்கிறதா சொல்லியிருந்தேன். ஸோ ஒவ்வொரு லெசனுக்கும் ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதா சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அந்த ஃப்ரீ கிளாஸ்க்கான ஷெட்யூல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு வீக்குக்கான ஷெட்யூல். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு வீக்கில் நம்ம என்னென்ன லெசன்லாம் பார்க்க போகிறோம், ப்ளஸ் எந்தெந்த லெசனுக்கெல்லாம் உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நோட்ஸ் எடுத்து படிக்கணுங்கிறது அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு டவுட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நோட்ஸ் எடுத்து படித்தா டைம் இருக்குமா, ப்ளஸ் எக்ஸாம்குள்ளே கவர் பண்ணிட முடியுமா, படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுட்டையும் நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நோட்ஸு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு புக் எடுத்து படிக்கிறதுக்கும் ஒரு நோட்ஸில் படிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு புக் எடுத்து நீங்கள் அதை படிக்கும்போது அது இன்னும் டைம் எடுக்கும். அதே ஒரு நாள் நீங்கள் அந்த புக்கை படிச்சுட்டு அந்த நோட்ஸ் எடுத்துகிட்டு அடுத்த நாள் அந்த நோட்ஸை படிக்கும்போது அதை நீங்கள் ஒரு ½ படித்து முடிச்சிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அதுக்கான டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி ரிவிஷனுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய நோட்ஸ். ஸோ அதனால் நோட்ஸ் எடுக்கிறதுனால டைம் வேஸ்ட் ஆகுதே, படிக்கிறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ நோட்ஸ் எடுக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது படிக்கும்போது தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால் நோட்ஸ் எடுத்து படிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. அது டைம் எடுக்க தான் செய்யும். ஃபஸ்ட் டைம் நோட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ அதனால் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு டைம் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்லேயே படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாதீங்க. ஸோ அது தப்பான விஷயம். நோட்ஸ் எடுத்து படிங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஷெட்யூல் 1க்கான லெசன் நம்ம என்னென்ன லெசன்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். ஸோ இது பார்த்திங்கன்னா 6th 10th 12th 3 ஸ்டாண்டர்ட்லேயுமே கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் குப்தர்கள் 6th 11th கவர் ஆகும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள். ஸோ இது 10th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எக்கனாமிக் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும். ஸோ இது 11th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகும். எக்கனாமிக் லெசன்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான லெசனுங்க. இதில் நமக்கு பார்த்திங்கன்னா 20 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால் எக்கனாமிக் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது என்ன பண்ணுங்கள், நோட்ஸ் எடுத்து படிங்க. அப்போ தான் ஈஸியாக படித்து முடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் யூனிட் 8ல் பார்த்திங்கன்னா 2 லெசன் படிப்போம். தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லையும் பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும். ஸோ இதுவும் 6th ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த லெசன் எல்லாமே நம்ம ஷெட்யூல் 1ல் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ நான் அப்பப்போ கொடுக்கக்கூடிய வீடியோஸ் பார்த்து அன்றைக்கும் நோட்ஸ் எடுத்துருங்க, அடுத்த நாள் படிச்சிருங்க. ஈஸியாக ஷெட்யூலை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நான் கொடுக்கக்கூடிய நோட்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் நோட்ஸாக தான் கொடுப்பேன். ஈஸியாக நோட்ஸும் எடுத்துடலாம். டைம் ரொம்ப மிச்சமாகும், படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ரிவிஷனுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷெட்யூல் 1க்கான என்னென்ன லெசன்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்கேன். ஸோ நாளையிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒவ்வொரு லெசனுக்கான வீடியோஸ் கொடுத்துட்டே இருப்பேன். நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது தான் உங்களுடைய வேலை. ஓகேங்களா? ஸோ நோட்ஸ் எடுத்துகிட்டு அதை அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க. நோட்ஸ் எடுத்தோடனே ஒரு டைம் படிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு மறக்காது. நோட்ஸ் எடுத்ததும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஷெட்யூல் 1க்கான லெசன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.